ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கிராஃப்ட்ஸ் ஹேர் பன்ஸ் ஸ்க்ரன்ச்சீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் வீட்டில் இது ப்ளவுஸ் பீஸில் தான் செய்தது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் துணிகள் இருந்தால் செய்து பாருங்கள். நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் நம்ம யாருக்காவது நம்ம செய்து கொடுக்கலாம். நம்மளும் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் ஹேர் பண்ட் செய்ய போகிறேன். பாருங்கள், இது 4 இன்ச்சு அகலம், 34 இன்ச் நீளம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்படி நீளம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம முதல்ல உள்ள ஓரத்தை தைச்சிக்கிடணும். மேலே உள்ள ஓரத்தை, அப்படின்னா தான் பிரியாமல் வரும். இப்போ இதை 2ஆக மடித்து இதை இப்படியே தைச்சி விட்டுருங்க. சிம்பிளாக சுலபமாக நம்ம வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம். பாருங்கள், இப்படி செய்து கடைகளுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம திருப்பி எடுத்துடணும். ஒரு சேஃப்டி பின்னை கொடுத்து உள்ளே கொடுத்து எடுத்துட்டா வந்துடும். பாருங்க, இந்த சேஃப்டி பின்னை எடுத்துக்கிட்டு இப்படி இழுத்து விட்டால் அழகாக வந்துடும். வந்துட்டு அப்போ நம்ம உள்ளே எலாஸ்டிக் போடணும். உங்கள்கிட்ட என்ன எலாஸ்டிக் இருக்கோ அதை போட்டுக்கிடுங்க. பாருங்கள், இதை நேராக்கி விட்டுருங்க. என்கிட்ட இந்த ஹேர் பேண்ட் இருந்து கடையில் வாங்கிக்கிடுங்க, நிறைய கிடைக்கும். இதை கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இதில் ஒரு சேஃப்டி பின்னை குத்தி நம்ம உள்ளே போட்டுற வேண்டியது தான். பாருங்கள், கையில் பிடிச்சி வச்சுக்கிடுங்க பின்னால், இல்லைன்னா உள்ளே வந்துடும். சுலபமாக செய்திடலாம். பாருங்கள், எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு சேஃப்டி பின்னை எடுத்துக்கிட்டு நம்ம இதை ஊசி நூலை வச்சு நல்லா தச்சு விடணும். அதாவது பிரிஞ்சு வராமல் நீங்கள் நல்லா தச்சு விட்டுருங்க. மிஷினில் வேணாலும் தைச்சிக்கலாம். எதுவுமே மிஷின் இல்லைன்னா கூட நீங்கள் இதை கை தையல்லே கெட்டி தையலாக போட்டு தைச்சிட்டேன்னா நல்லா வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லாமே இதை எடுத்து விடுங்க அழகா எல்லா பக்கமும் ஒன்று போல். இதை இப்போ நம்ம ஓப்பன் இருக்குல்லையா, இதை நம்ம தைச்சி விட்டுருவோம். சும்மா சாதா அதே கலர் நூலை எடுத்து அப்படியே தைச்சி விட்டுருங்க. பாருங்கள், சும்மா சாதா ரன்னிங் ஸ்டிச் போட்டு விட்டாலே போதும். பாருங்கள், இப்படி எல்லா பக்கமும் தைச்சி விட்டால் நம்ம அழகான ஹேர் பேண்ட் ரெடி. இப்போ உள்ள சாரியில் உள்ள ப்ளவுஸ் துணியெல்லாம் அதிகமாக தைக்காமல் வீட்டில் இருக்கும். அதில் இதே மாதிரி செய்து பாருங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒன்றில் செய்தது, இது ஃப்ராக் துணியில் செய்தது, நெட்டு துணியில். பாருங்கள், இனிமேல் இதே போல் செய்யணும் நம்ம. பாருங்கள், இதில் நம்ம ஸ்கார்ஃப் ஒழுங்காக வச்சுருந்தா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த இதில் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், இதில் நெட்டு துணி தான். இதில் 2 துணி எடுக்கணும். பாருங்கள், அளவு 8 இன்ச், 2 பக்கமும் 8 இன்ச்சு இருக்கணும். 2 துணியை நம்ம இப்போ ஓரம் 4 பக்கமும் அடித்து விட்டுறணும். மிஷினில் அடிங்க, இல்லைன்னா கைத்தையில் தைங்க. இதே போல் நம்ம சுற்றி கெட்டு இதுக்கு ஒரு அளவு எவ்வளோ நீளம்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 4 பக்கமும் நீங்கள் பின்னை குத்தி வச்சுடுங்க. அப்படின்னா தான் அங்கே இங்கே நவலாமல் இருக்கும். இதையும் குத்தி வச்சுட்டு பாருங்கள், அப்படின்னா தான் நகலாமல் இருக்கும். இப்போ மிஷினில் வச்சு அடிச்சிடலாம். நீங்கள் கை தையலையும் தைச்சிக்கலாம். கட்டி தையல் போட்டு தைச்சிட்டு இல்லைன்னா தைச்சிடலாம். மிஷின் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம், கை தையலே தைச்சிடலாம். பாருங்கள், இப்படி இருக்கும். இப்போ நம்ம இதை 4 பக்கமும் சுற்றி அடிச்சிடலாம். பின்ன எடுத்துகிட்டு அடிங்க. நாலு பக்கமும் அழகாக தைச்சி விட்டுருங்க. நீங்கள் எந்த துணியில் வேணாலும் இதை தைக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஓரங்களில் இருக்கிறத வெட்டி எடுத்துருங்க. இன்னும் பார்க்க அழகாக இருக்கும்.
எல்லா பக்கமும் கட் பண்ணிவிட்டு முனையில் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போது நம்ம இந்த 2 துணியிலையாக இருக்குது, அதில் ஒரு துணியை மேலே எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சின்ன தூரமாட்டு கட் பண்ணி விட்டுருங்க. லேசாக கட் பண்ணி விட்டால் போதும். பாருங்கள், இப்போ இந்த துவாரத்தோடு நம்ம கீழே இருக்க துணியை எடுத்து விட்டால் போதும், அழகாக திரும்பி வந்துடும். பாருங்கள், எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு பென்சில் இல்லைன்னா ஏதாவது ஒரு குச்சி எடுத்து இப்படி எடுத்து விட்டுருங்க 4 பக்கமும். இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி போட்டுவிடுங்க. இந்த நடுவில் வரணும். அந்த துவாரம் நம்ம இப்படி நம்ம சுருக்கி கொண்டு வருவோம் இல்லையா, பாருங்கள், இப்படி சுற்றி கொண்டு வாருங்க. இது நடுவில் தான் இருக்கணும். அதை அப்படியே மூடிடும், நமக்கு வெளியே தெரியாது. பாருங்கள், அழகாக சுருக்கி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம நூல் எடுத்து கட்டி விட்டுறணும். இல்லைன்னா ஊசி எடுத்து நீங்கள் தச்சும் விடலாம். இப்போ நான் இது துணி தைக்க நூல் தான், அதை ஒரு 4 நூல் சேர்த்து வச்சுட்டு கட்டுவேன். பாருங்கள், நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது ஹேர் பேண்டுக்கு பாருங்கள், இதில் தான் வச்சு கட்ட போகிறேன். பாருங்கள், எல்லாமே எடுத்து விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லை, அந்த இடத்துல வைங்க. அப்படின்னா தான் ஜாயின் பண்ணதும் தெரியாமல் இருக்கும். பாருங்கள், இப்படி வச்சு நீங்கள் நம்ம முதல்ல நீளமாக தைச்சி வச்சோம் இல்லையா, இதை 2 சுற்று போட்டுருங்க. 2 சுற்று போதும். பாருங்கள், எப்படி இருக்கணும். மீதி உள்ளதை கட் பண்ணி எடுத்துட்டு இதை இப்படி மடித்து நம்ம ஊசி நூலை வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. சுலபமாக தைச்சிடலாம். நம்ம சாரிக்கு மேட்சிங்காட்டு இதே போல் சாரி ப்ளவுஸில் உள்ள மீதியில் இருக்க துணியில் எப்படி தைச்சி பாருங்கள். பாருங்கள், இழுத்து அழகாக விட்டுருங்க. எல்லா பக்கமும் ஒன்று போல். பாருங்கள், ஹேர் பேண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பெருசாட்டும் செய்யலாம். கீழே உள்ளது 12 இன்ச்சு போட்டு செய்யுங்க. நான் 8 இன்ச்சு தான் போட்டு செய்திருக்கேன். நீங்கள் 12 இன்ச்சிலையும் செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.